இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொண்ணு தான் ரோஹிணி. மாயாவோட டான்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்த பொண்ணு இந்த ரோஹிணி தான். இவளுக்கு கால்ல சின்னதா காயமும் இல்ல கீறலும் இல்ல. பாருங்க. அப்ப இந்த பொண்ணு ரோஹிணி, நீயே சொல்லுமா? என் பேரு தான் ரோஹிணி. அவ ராகினி, என் சிஸ்டர். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். எனக்கு நாட்டியனா உசுறு. அவ கபடி பிளேயர். 2 நாள் முன்னாடி அவ கபடி விளையாண்டப்ப அவ கால் முட்டியில பலமா அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கட்டு போட்டிருந்தோம். நீ சொல்றதெல்லாம் நிஜமாமா? ஆமா மேடம். மாயா மேடம் அடிக்காம திட்டாம அன்பா சொல்லி தருவாங்க. நான் 2 நாள் தான் டான்ஸ் கிளாஸ் போனேன். இன்னைக்கு டான்ஸ் கிளாஸுக்கு கிளம்ப போது அம்மா டான்ஸ் ஸ்கூல் போக வேண்டாம்னு சொல்லி ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. சீனு சார் தான் வீட்டுக்கு வந்து மாயா மேடத்தை போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போன விஷயத்த சொன்னாங்க. அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மாயா மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்கள விட்டுருங்க. லட்சுமி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? உன் பேர் என்னம்மா? உன்னோட உண்மையான பேரை கேட்டேன். ராகினி. ஏமா, ட்வின்ஸ்ன்றத மறைச்சிட்டீங்க. முதல்ல உங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளணும். பாவம், அவங்கள எதுக்கு மேடம் மிரட்டுறீங்க? தோ இருக்காங்களே அருந்ததி, அவங்கள ஒரு நாள் லாக்அப்ல உட்கார வச்சிட்டோமா, அதுக்கு பழி வாங்க ராகினிய ரோஹிணியா மாத்தி ரோஹிணிய மாயா அடிச்சிட்டுதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மேடம், மாயாவை ஜெயிலுக்கு அனுப்ப இவங்க போட்ட திட்டம் அது. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? எல்லாத்துக்கும் நீங்களும் தானே உடந்தையா இருந்திருக்கீங்க. இல்லைன்னா அவசர அவசரமா முதல்ல எஃப்ஐஆர் போட்டு நேரா கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போவீங்களா? அருந்ததியோட பணத்துக்கும் மிரட்டலுக்கும் பயந்து இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா பவர்ல இருக்கிற நீங்களும் இதே தப்ப தானே பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? இனிமேலாச்சும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாருங்க மேடம்.